ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கலாக்காய் வச்சு ஒரு ரெசிபி பார்க்கலாம். கேக்கு மேலே வைப்பாங்க இல்லைங்களா செரி, அது செய்யலாம். அது வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். இப்போ எல்லாமே க்ளீன் பண்ணிக்கலாம். நம்ம பாருங்கள், இது 20 ரூபீஸ்ன்ட்டு நான் வாங்கிட்டு வந்தேன். ரொம்ப புளிப்பாக இருக்குது. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும். இப்போ இதை நம்ம ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். உள்ளே பார்த்திங்கன்னா சீட்ஸ் இருக்கும், அது ரிமூவ் பண்ணிடலாம். அது கொஞ்சம் கசப்பாக இருக்கும், அதனால சீட்ஸ் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இதே மாதிரி எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இது பார்த்திங்கன்னா க்ரீன் கலரும் மெரூன் கலரும் சேர்ந்த மாதிரி இருக்குது. இன்னொன்று காய் வந்தீங்கன்னா பிங்க்கும் அப்புறம் க்ரீனும் மிக்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் கலாக்காய் சாப்பிட்டுருக்கேன். கொஞ்சம் நிறைய புளிப்பாகவே இருக்குது. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது பிடிக்கும். கண்டிப்பாக எங்கேயாச்சும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு வாட்டியாச்சும் ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள், இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இதில் பார்த்தீங்கன்னா லைட்டாக பிங்க் கலரில் கூட இருக்குது. இப்போ பாருங்கள், கட் பண்ணி இருக்கிறதுல தெரியும். அதுவும் சேம் புளிப்பாக தான் இருக்குது, ஒன்றும் இனிப்பாக ஒன்றும் இல்லை. பாருங்கள், நான் இப்போ எல்லாமே கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதில் பாருங்கள், ஒரு சில லைட்டாக பிங்க் கலரில் கூட இருக்குது உள்ள. இப்போ வாங்க நம்ம கேக் மேலே வைக்கிற செரி ரெடி பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நான் ஒரு கடாய் எடுத்துருக்கேன். நான் ஒரு பாதி கப் அளவுக்கு நான் சர்க்கரை எடுத்துக்கிறேன். இப்போ அதே கப்பில் பாதி கப் அளவுக்கு நான் தண்ணியும் எடுத்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா பார்த்திங்கன்னா ஒரு கம்பி பதம் வர அளவுக்கு நம்ம பாகு எடுத்துக்கணும். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ நான் ஃபுட் கலர் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இது பார்த்திங்கன்னா கேசரி கலர் தான். நீங்கள் ஃபுட் கலர் இல்லாமல் கூட செய்யலாம். ஃபுட் கலர் கொஞ்சம் போட்டு செஞ்சால் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக. அதுக்காக நான் சேர்த்துருக்கேன். பாருங்கள், இப்போ ஒரு கம்பி பதம் வந்திருக்கு. இந்த மாதிரி நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக ஒரு கம்பி பதம் வந்திருக்கணும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கலாக்காயை நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் நல்லா வேக வச்சுக்கோங்க போதும். ஏன்னா பாகு பார்த்தீங்கன்னா நல்லா சூடாக இருக்கிறதுனால சீக்கிரமாக வெந்துடும். ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் நல்லா கொதிக்க விட்டுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க போதும். நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் பார்த்தீங்கன்னா 2 மினிட்ஸ் கொதிக்க வச்சா போதும். ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டியதில்லை. ஏன்னா பாகு பார்த்தீங்கன்னா நல்லா சூடாக இருக்கும், அதனால் நீங்கள் ஆஃப் பண்ணிட்டா கூட அந்த பாகில் இருக்கிற சூடுலேயே நல்லா வெந்துக்கும். இப்போ பாருங்கள், நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். நல்லா கொதித்து வந்திருக்கு, அதனால் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். நீங்களும் சேம் இதே மாதிரி செஞ்சுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம தொட்டு பார்த்தாவே நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா இந்த மாதிரி இருக்கணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஓவர் குக் பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே கொழிஞ்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இதே கடையில் ஒரு 2 ஹவருக்கு அப்படியே விட்டுடுங்க. சர்க்கரை பாகு எல்லாமே கலாக்காய் அப்சர்வ் பண்ணிக்கும். நல்லா கூல் டவுன் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2 ஹவர்ஸ் ஆகிடுச்சு. நான் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன். அந்த சர்க்கரை பாகு தனியாக, கலாக்காய் தனியாக. இந்த மாதிரி நீங்களும் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட டிஷ்யூ பேப்பர் இருந்துச்சுன்னா டிஷ்யூ பேப்பர் மேலே போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா இதே மாதிரி பிளேட்டில் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா பருப்பி விட்டுட்டு ஆற விட்டுடுங்க. இதே மாதிரி ஓவர் நைட் விட்டுடுங்க. என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேனோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ பாருங்கள், நான் ஓவர் நைட் விட்டுட்டேன். பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருக்குது. உங்களுக்கும் கலாக்காய் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு சாப்பிடவே. பாருங்கள், பார்க்கவும் சூப்பராக இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குது. இதோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா லைட்டாக புளிப்பாகவும் அதுக்கப்புறம் கொஞ்சம் இனிப்பாகவும் இருந்துச்சு. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு வாட்டியாச்சும் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது லைட்டாக புளிப்பாக இனிப்பாக அந்த மாதிரி இருக்கும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன் அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.